பிரைசலோட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் எப்படி உற்சாகமாக இருக்கிறீங்களா? காலையிலே தெய்வத்தை நோக்கி பார்த்த உங்களுக்கு அவருடைய ஜீவ வசனம் உங்கள் பக்கமாய் கடந்து வருகிறது. அவருடைய வார்த்தையினால் நீங்கள் பிழைப்படைய போகிறீர்கள். இந்த நாளிலும் உபாகம புஸ்தகம் 9வது அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: அவர்களை பார்க்கிலும் முன்னே பலத்த ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன், பலத்த ஜனமாகவும் பெருத்த ஜாதியுமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரால் முடியாது என்று சொல்லி ஒன்றும் இல்லைங்க. உங்களை தேவன் நீங்கள் தலை குனிந்த அந்த இடத்துல, நீங்கள் மிகவும் மனம் மடிந்து போய் நின்ற அந்த இடத்துல, நீங்கள் சோர்ந்து போயிருந்த அந்த நிலையில தேவன் எடுத்து உங்களை நிரப்பி நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜனம் பெருத்தவர்களாக நீங்கள் பெருகின பலத்த ஜாதியாய் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கத்தக்கதாய் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு ஒரு வேளை சொல்லலாம், ஆண்டவரே, நான் தலை குனிந்து போய்விட்டேன், நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் மிகவும் அருவருப்பாய் எண்ணப்படுகிறேன், என்னிடத்துல பொருள் இல்லை, பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, அறிவில்லை என்று சொல்லலாம். ஆண்டவரை நம்பி ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்காய் தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் நிற்கிற நீ எந்த இடத்திலே தலை குனிந்து போய் இருந்தாயோ, எந்த இடத்தில் உன் ஜனம் தலை குனிந்ததோ, உன்னுடைய ஜாதி ஒடுக்கப்பட்டதோ, அந்த ஜாதியை தேவன் எடுத்து நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த பாகுபாடும் இன்றி, எந்த வேற்றுமையும் இன்றி, எந்த காரியத்தையும் உங்களோட வாழ்க்கையிலே எதிர்பாராமல் உங்களை தேவன் கனப்படுத்தி உயர்த்த ஒரு வல்லமை உள்ள ராஜாவாய் இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நீங்க இன்றைக்கு எதை சொல்றீங்க? ஆண்டவரே, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், ரொம்ப ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று சொல்றீங்களா? அந்த ஒன்றும் இல்லாத என்று ஒன்றை உருவாக்கி கொடுக்கிறவர், இல்லாத என்று ஒன்றை உருவாக்குறவர் தான் ஆண்டவருடைய ஸ்பெஷல், ஆண்டவருடைய விசுவசித்த தன்மையாக இருக்கிறது. இல்லாததை உருவாக்குறவர், அதை பெயர் சொல்லி அழைத்து உனக்கு பெற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எதை எதிர்பார்த்து வந்திருக்கிற? கல்வியில ஒரு உயர்வா, தொழிற்ஸ்தானத்தில் ஒரு மகிமையான ஒரு பெருக்கத்தை நீ எதிர்பார்க்கிறாயா? சம்பள உயர்வை நோக்குகிறாயா? தேவன் உனக்கு அற்புதம் செய்யட்டும். உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? அவரை நம்பிக்கொண்டிருங்களேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. உடைய பிள்ளைகளை கனம் பண்ணி நீர் காத்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.